ஒலிபீடியா வெளியிடும் ஒலி புத்தகம். ஓஷோ விழிப்புணர்வு கதைகள். கதை 10. அடக்கி வைத்தலின் விளைவு. ஆசிரியர் ஓஷோ சித். குரல் வெண்பா. ஒலிப்புத்தகம் உரிமம் கிரியேட்டிவ் காமன்ஸ். எல்லோரும் கேட்கலாம், பகிரலாம். இந்த மின்னூலுக்கு பங்களித்த ஃப்ரீ தமிழ் ebooks.com குழுவினருக்கு நன்றி. எனக்கு ஒரு கதை நினைவுக்கு வருகிறது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஏழை விவசாயி ஒருவன் வீட்டிலிருந்து வெளியே கிளம்பும்பையாது அவனது பால்யபிராயத்து நண்பன் அவனை காண வந்தான். விவசாயி, வா வா, இத்தனை வருடங்களாக எங்கே பேயாயிருந்தாய்? உள்ளே வா, நான் சிலரை சந்திக்க பேயாய் காண்டிருக்கிறேன். இப்பயாவது விட்டுவிட்டால் அவர்களை திரும்ப பிடிப்பது கஷ்டம். அதனால் நீ வீட்டில் சிறிது நேரம் ஓய்வெடுத்து கேண்டிரு. 1 மணி நேரத்தில் நான் திரும்பி வந்து விடுவேன். வந்தபின் நாம் பேசலாம் என்றான். அந்த நண்பன், இல்லை இல்லை, நானும் உன்னுடன் வருகிறேன். ஆனால் என்னுடைய உடை மிகவும் அழுக்காக இருக்கிறது. நீ எனக்கு வேறு மாற்றுடை கேடு. நான் மாற்றிக் கேண்டு உன்னுடன் வருகிறேன் என்றான். பல நாட்களுக்கு முன் அரசர் சில விலை மதிப்பான ஆடைகளை விவசாயிக்கு பரிசாக கேடுத்திருந்தார். அவன் அதை விசேஷ காலங்களில் அணிய என்று பாதுகாப்பாக வைத்திருந்தான். அதை எடுத்து சந்தேஷமாக நண்பனிடம் கேடுத்தான். நண்பன் மேலங்கி, தலைப்பாகை, வேட்டி, அழகான ஆடம்பரமான செருப்பு என எல்லாவற்றையும் பேயாட்டு கேண்டான். அவன் இப்பேயாத அரசனை பேயால காட்சியளித்தான். தன்னுடைய நண்பனை பார்த்த விவசாயிக்கு சிறிது பேராமை ஏற்பட்டது. ஒப்பிடும்பேயாது இவன் ஒரு வேலைக்காரன் பேயால தேயான்றினான். தன்னுடைய அழகிய ஆடைகளை கேடுத்து தான் தவறு செய்து விட்டியாமோ என்று வருத்தப்பட்டான். தன்னை தாழ்வாக உணர்ந்தான். இப்பேயாது எல்லையாரும் தன் நண்பனையே பார்ப்பார்கள். தான் ஒரு வேலைக்காரன் பேயால தேயான்றுவையாம் என நினைத்தான். அவன் தன்னை நல்ல நண்பன் என்றும் தெய்வம் பேயான்றவன் என்றும் தன் மனதை தேற்றிக் கேள முயற்சித்தான். தெய்வத்தை பற்றியும் நல்ல விஷயங்களை பற்றியும் மட்டுமே நினைப்பதாக முடிவு செய்தான். நல்லங்கி, விலையுயர்ந்த தலைப்பாகையில் என்ன முக்கியத்துவம் இருக்கிறது? இதனால் என்ன என நினைத்தான். ஆனால் அவன் என்ன முயற்சி செய்தாலும் திரும்ப திரும்ப அங்கியும் தலைப்பாகையும் தான் அவன் மனதில் அலைமையாதின. அவர்கள் நடந்து செல்லும்பேயாது வழியில் கடந்து செல்வையார் அனைவரும் நண்பனையே கவனித்தனர். யாரும் விவசாயியை கவனிக்கவில்லை. அதனால் அவன் வருத்தமடைந்தான். தன் நண்பனுடன் பேசிக் கேண்டே இருந்தாலும் அவனுள்ளே அங்கியும் தலைப்பாகையுமே ஓடிக்காண்டிருந்தன. பேயாக வேண்டிய வீட்டிற்கு பேயாய் சேர்ந்தவுடன் அவன் தன் நண்பனை அறிமுகம் செய்தான். இவன் என் நண்பன், சிறுவயது முதல் நண்பன், மிகவும் அன்பானவன் என்றவன் திடீரென, ஆனால் இந்த துணிமணிகள் என்னுடையவை என்றான். நண்பன் திகைத்து நின்றான். வீட்டில் உள்ளவர்கள் ஆச்சரியப்பட்டனர். இதை சொல்லியிருக்கக்கூடாது என உணர்ந்தான். ஆனால் காலம் கடந்துவிட்டது. அவன் தனது தவறுக்காக வருத்தப்பட்டான். உள்ளுக்குள்ளே தன்னை கடிந்து கேண்டான். அந்த வீட்டிலிருந்து வெளியே வந்த பின் தன் நண்பனிடம் அவன் மன்னிப்பு கேட்டு கேண்டான். நண்பன், நான் திகைத்து விட்டேன். அந்த மாதிரி ஏன் சான்னாயன் எனக் கேட்டான். விவசாயி, மன்னித்துவிடு, வாய் தவறிவிட்டது, நான் தப்பு செய்து விட்டேன் என்றான். ஆனால் நாக்கு பேய் சால்லாது. மனதில் இருப்பது மட்டுமே வாயிலிருந்து குதித்து வெளிவரும். நாக்கு ஒரு பேயாதும் தவறு செய்யாது. விவசாயி, என்னை மன்னித்துவிடு. நான் எப்படி அந்த மாதிரி ஷான்னேன் என எனக்கு தெரியவில்லை என்றான். ஆனால் அந்த எண்ணம் தனது மனதிலிருந்துதான் வெளிவந்தது என்பது மிக நன்றாக அவனுக்கு தெரியும். மற்றையார் நண்பனின் வீட்டிற்கு பேயானார்கள். இப்பேயாது விவசாயி இந்த துணிமணிகள் தன்னுடையது என சொல்லக்கூடாது என்று உறுதியான தீர்மானம் செய்து காண்டான். தனது மனதை நிலைப்படுத்தி காண்டான். அந்த நண்பனின் வீட்டு கேட்டை அடையும் பேயாது அந்த துணிமணிகள் பற்றி எதுவும் பேசக்கூடாது என மாற்ற முடியாத தீர்மானம் செய்து காண்டான். அந்த அப்பாவி மனிதனுக்கு எதுவும் சொல்லக்கூடாது என தீர்மானம் செய்ய அந்த உறுதியான தீர்மானமே இந்த துணிமணிகள் என்னுடையவை என்பதை உள்மனதில் ஆழமாக கேண்டு செல்லும் என்பது தெரியாது. மேலும் இந்த உறுதியான தீர்மானம் எங்கு செய்யப்படுகிறது? ஒருவன் பிரம்மச்சரிய விரதம் பூணும்பேயாது அவன் தன்னுடைய காம உணர்ச்சியை வலுக்கட்டாயமாக உள்ஞாக்கி தள்ளுவது பேயால, உணவு கட்டுப்பாட்டில் இருப்பதாகவேயா, பட்டினி கிடப்பதாகவேயா முடிவு செய்தால் அவன் அதிகமாக சாப்பிடும் ஆசையை அடக்கி வைப்பது பேயால. இது போன்ற முயற்சிகள் உள்ளே தவிர்க்க முடியாத பின்விளைவுகளை ஏற்படுத்தும், எதிர்விளைவை ஏற்படுத்தும். நமது பலவீனம் எதுவோ அதுவே நாம். ஆனால் நாம் அதை அடக்கி ஆள முடிவு செய்கிறோம். அதை எதிர்த்து போராட தீர்மானிக்கிறோம். இது தானாகவே ஆழ்மனதில் தகராறு உருவாக ஒரு அடிப்படையாக அமைகிறது. ஆகவே உள்ளே இந்த சச்சரவுடன் நமது விவசாயி அந்த வீட்டிற்குள் சென்றான். அவன் மிகவும் ஜாக்கிரதையாக, இவன் எனது நண்பன் என்றான். யாரும் அவன் சால்வதை கவனிக்கவில்லை. எல்லையாரும் நண்பனையும் அவன் துணிமணியையுமே ஆச்சரியத்தையாடு கவனித்தனர். இது என்னுடைய அங்கி, இது என்னுடைய தலைப்பாகை என அவனுக்கு தேன்றியது. ஆனால் உடையை பற்றி பேசுவதில்லை என்ற தீர்மானத்தை நினைவுபடுத்தி காண்டான். அவன் உறுதி எடுத்திருந்தான். எல்லையாரிடமும் எளிமையானதையா அழகானதையா உடைகள் உண்டு.
இது ஒரு விஷயமே அல்ல என தனக்குத்தானே விளக்கம் கூறிக்கொண்டான். ஆனால் அந்த உடைகள் அவனது கண்களுக்கு முன் பெண்டுலம் போல ஆடிக்கொண்டிருந்தது. அவன் மறுபடியும் அறிமுகம் செய்தான். இவன் எனது நண்பன், சிறுவயது முதலே நண்பன், நாணயமானவன். ஆனால் இந்த உடைகள் அவனுடையவைதான், என்னுடையவை அல்ல. எல்லாரும் ஆச்சரியமடைந்தனர். யாரும் இப்படி ஒரு அறிமுகத்தை கேட்டதே இல்லை. உடைகள் அவனுடையவைதான், என்னுடையவை அல்ல. அங்கிருந்து வந்தபின் திரும்பவும் மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டுக்கொண்டான். மிகப்பெரிய தப்பு என்று அவன் ஒத்துக்கொண்டான். இப்போது அவன் என்ன செய்யக்கூடாது, என்ன செய்ய வேண்டும் என்பதில் குழப்பமடைந்தான். உடைகள் இதற்கு முன் இது போல நினைவில் இருந்ததே இல்லை. கடவுளே, எனக்கு என்ன நடந்தது? அவனுக்கு என்ன நடந்தது? அவன் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்ட முறையை கடவுளே முயற்சி செய்தால் கூட அந்த உடைகளை பற்றிய நினைப்பு கடவுளையும் பற்றி கொண்டுவிடும். அந்த செயல்முறை அப்படிப்பட்டது என்பது அந்த அப்பாவி விவசாயிக்கு தெரியாது. நண்பன் மிகுந்த மன வருத்தத்துடன், இனி நான் உன்னுடன் வரவில்லை என்றான். விவசாயி அவன் தோளை பற்றி, அப்படிச் செய்யாதே. என் வாழ்நாள் முழுவதும் ஒரு நண்பனிடம் இப்படி நடந்து கொண்டேனே என சங்கடத்துடனேயே நான் இருக்க நேரிடும். நான் சத்தியமாக திரும்பவும் இந்த உடைகளை பற்றி குறிப்பிட மாட்டேன். இதயபூர்வமாக, கடவுள் சத்தியமாக நான் உடைகளை பற்றி எதுவும் கூறவே மாட்டேன் என்றான். ஆனால் ஒருவர் சத்தியம் செய்யும்போது அதை பற்றி அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். ஏனெனில் ஒரு உறுதியான முடிவு எடுக்கும்போது அடியாழத்தில் வேறு ஏதோ அதனுடன் இணைந்துள்ளது. உறுதியான முடிவு மேல்மட்ட மனதில் எடுக்கப்படுகிறது, அதற்கு எதிரானது உள்மனதில் எங்கோ செருகப்படுகிறது. மனம் 10 பிரிவுகளாக இருந்தால் மேற்பகுதியில் உள்ள ஒரு பிரிவு மட்டுமே முடிவு செய்கிறது. ஆனால் மீதி உள்ள 9 பிரிவுகளும் அந்த முடிவுக்கு எதிராக உள்ளன. பிரம்மச்சரியம் ஒரு பிரிவால் எடுக்கப்படும் முடிவு எனில் மீதி உள்ள மனம் அனைத்தும் உடலுறவுக்கு அலைகின்றன. இறைவனால் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஈடு செய்ய முடியாத அந்த முக்கியத்துவம் வாய்ந்த விஷயத்துக்காக இயங்குகின்றன. அவர்கள் 3வது நண்பனின் வீட்டிற்கு சென்றனர். விவசாயி தன்னை மிகவும் கட்டுப்படுத்திக் கொண்டான். இறுக்கமானவர்கள் மிகவும் ஆபத்தானவர்கள். ஏனெனில் ஒரு எரிமலையே அவர்களுக்குள் குமுறிக் கொண்டிருக்கிறது. வெளிப்பார்வையில் அவர்கள் கண்டிப்பானவர்களாக, கட்டுப்பாடானவர்களாக இருப்பார்கள். ஏனெனில் அவர்களது இயல்பான போக்கை தன்னிச்சையாக விடாமல் உள்ளே பிடித்து வைத்து சிரமப்பட்டுக் கொண்டிருக்கின்றனர். நினைவில் கொள், கட்டாயமாக திணிக்கப்படும் எதுவும் தொடரவும் முடியாது, நிறைவு பெறவும் முடியாது. ஏனெனில் அதில் அளவற்ற சிரமம் ஏற்படுகிறது. நீ சில சமயங்களில் ஓய்வாக இருக்க வேண்டும், சில சமயங்களில் தளர்வு கொள்ள வேண்டும். உன்னுடைய முஷ்டியை நீ எத்தனை நேரம் இருக்க மூடி வைத்திருக்க முடியும்? 24 மணி நேரமுமா? நீ இருக்க இருக்க அது சோர்வடைந்துவிடும். அதனால் அந்த அளவு வேகமாக அது திறந்துவிடும். கடின வேலை செய்தால் அதிக சக்தி செலவாகி சீக்கிரத்தில் சோர்வாகி விடுவாய். எப்போதும் ஒரு செயலுக்கு ஒரு எதிர் செயல் இருக்கும். அந்த எதிர் செயல் எப்போதும் உடனடியாக நிகழும். உனது கைகள் எல்லா நேரமும் திறந்தே இருக்கலாம், ஆனால் முஷ்டியை இறுக்கமாக எல்லா நேரமும் வைத்திருக்க முடியாது. அது உன்னை சோர்வடைய செய்யும். அதன் பின் எந்த விஷயமும் வாழ்க்கையின் இயற்கையான பாகமாக இருக்க முடியாது. எப்போதெல்லாம் நீ கட்டாயப்படுத்துகிறாயோ அப்போதெல்லாம் ஓய்வு நேரம் தொடர்ந்து வந்தே தீரும். அதனால் ஒரு துறவி எந்த அளவு கட்டுப்பாடானவனோ அந்த அளவு அவன் ஆபத்தானவன். 23 மணி நேரம் இறுக்கமாக சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் பின்பற்றிய பின் குறைந்தபட்சம் 1 மணி நேரம் தன்னை தளர்த்திக் கொள்ள வேண்டும். அந்த 1 மணி நேரத்திற்குள் அவன் தன்னுள் அடக்கி வைத்த அத்தனை தேவையற்றவைகளையும் வெளியேற்றியாக வேண்டிய அவசரம் ஏற்படுகிறது. இந்த விவசாயி உடைகளை பற்றி பேசக்கூடாது என்ற கட்டுப்பாட்டை இறுக்கமாக வைத்துக் கொண்டான். அவனது நிலையை கற்பனை செய்து பார். உனக்கு ஒரு சிறிதளவு மத அனுபவம் இருந்தால் போதும். அவனது மனநிலையை உன்னால் கற்பனை செய்து பார்க்க முடியும். சத்தியம் செய்திருந்தாலோ, அல்லது சபதம் எடுத்திருந்தாலோ, அல்லது விரதம் என்பதற்காக உன்னை கட்டுப்படுத்தி வைத்திருந்தாலோ உனக்கு அனுபவம் இருக்கும். இப்போது அந்த விவசாயியின் பரிதாபத்துக்குரிய மனம் என்ன பாடுபடும் என்பதை உன்னால் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். அவர்கள் மற்றொரு வீட்டிற்கு சென்றனர். அந்த விவசாயி களைத்து போய்விட்டான். வியர்த்து கொட்டியது அவனுக்கு. அந்த நண்பன் கவலைப்பட்டான். விவசாயி வேதனையால் உறைந்து போய்விட்டான். மெதுவாகவும் ஒவ்வொரு வார்த்தையையும் ஜாக்கிரதையாகவும் பேசியவாறே அவன் அறிமுகம் செய்தான். இவன் எனது நண்பன், சிறுவயது நண்பன், மிகவும் நல்லவன். ஒரு வினாடி அவன் தடுமாறினான். அவன் உள்ளிருந்து ஒரு உந்துதல் வந்தது. தான் மதியிழப்பது அவனுக்கு நன்றாக தெரிந்தது. அவன் சத்தமாக, இந்த உடைகள் என்னை மன்னித்து விடுங்கள். நான் அதை பற்றி எதுவும் சொல்ல மாட்டேன். ஏனெனில் நான் அதை பற்றி எதுவும் சொல்ல மாட்டேன் என சத்தியம் செய்திருக்கிறேன். இந்த மனிதனுக்கு என்ன நிகழ்ந்ததோ அதுவேதான் மனிதனம் முழுமைக்கும் நிகழ்கிறது. ஏனெனில் கட்டுப்படுத்தப்படுவதால் காமம் என்பது ஒரு வெறியாக, ஒரு நோயாக, நெறி தவறிய ஒன்றாக மாறிவிட்டது. அது விஷமாகிவிட்டது.